ஆயுத்த பணி முடிந்துவிட்டது அட்கா அவர்களே. முடிந்துவிட்டது உசூர். தங்கள் கட்டளைக்காகத்தான் நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். அட்கா அவர்களே, தங்கள் கிழக்கு திசையை பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு துணையாக ஆதம் கான் இருப்பான். மேற்கு திசையை முனிம் கான் பார்த்துக் கொள்வார். மிர்சா அவருக்கு துணையாக இருப்பார். ஷாபுதீனும் ஃபரத் கானும் என்னோடு வருவார்கள். சிப்பாய்களே, நீங்கள் அனைவரும் எப்போதும் எனக்கு தூண்களாக இருந்து வந்தீர்கள். எப்போதும் நீங்கள் அனைவரும் முகலாய பேரரசின் விசுவாசியாக இருந்து வந்தீர்கள். நாம் அனைவரும் அல்லாவிற்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அவர்தான் நமக்கு பலத்தையும் அறிவையும் வழங்கி இருக்கிறார். இன்று நாம் எதிரிகள் அனைவரையும் வேரோடு பிடுங்கி சாய்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இப்போரை தடுக்க நான் முழு முயற்சி செய்து பார்த்து விட்டேன். ஆனால் என்னுடைய எதிரிகள் என் வாளின் சூட்டை எதிர்பார்க்கிறார்கள். அதையும் அவர்களுக்கு அழித்து விடுவோம். இன்று யுத்த களத்தில் நம் அனைவரின் மனதிலும் நினைவிலும் இருக்க வேண்டியது ஒரே ஒரு எண்ணம் தான், ஒரே ஒரு லட்சியம் தான். எதிரிகளை வேட்டையாடி வீழ்த்த வேண்டும் என்பதுதான். வெற்றி நமக்கே. அனைவரும் பொங்கி எழுங்கள். யாரங்கே? சின்னம்மா, நான் தான். குட்டியிலவரசி, நீங்களா? என்னை பயமுறுத்தி விட்டீர்கள். இந்த குட்டியரசன் இருக்கும்போது சின்னம்மா பயப்பட வேண்டிய அவசியம் எதற்கு? அவசியமில்லைதான். பாருங்கள், அமருங்கள். சரி, எனது கூடாரத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நான் அணிந்து கொள்வதற்கு யுத்த கவசத்தை தேடிக்கொண்டு இங்கு வந்தேன். ஆனால் எனக்கு பொருத்தமாக எதுவுமே கிடைக்கவில்லை. ஆனால் தங்களுக்கு எதற்கு கவசம் தேவை? ஏனென்றால் யுத்தத்தில் பங்கேற்பதற்கு அனைத்து வீரர்களும் தயாராக இருக்க வேண்டும். தங்கள் சிந்தனை சரியானதுதான் குட்டி இளவரசி. ஆனால் இப்பொழுது யுத்தம் புரிய தங்கள் வயது ஏற்றதல்ல. இன்னமும் நீங்கள் பல கலைகளை கற்க வேண்டும். இல்லை சின்னம்மா, நான் யுத்தத்திற்கு முழுமையாக தயாராகிவிட்டேன். நான் ஷெஹன்ஷாவிற்காக போரிட போகிறேன். ஷெஹன்ஷாவிடம் வாலாட்டுபவர்கள் யாராயினும் அவர்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும். அம்மாவும் இதைதான் கூறுவார். என்னாயிற்று சின்னம்மா? தாங்கள் நலமாகத்தானே உள்ளீர்கள்? நான் தங்களுக்காக தண்ணீர் கொண்டு வருகிறேன். உங்கள் வயிறு வலிக்கின்றதா? இந்தாருங்கள், தண்ணீர் குடியுங்கள். உங்கள் வயிற்றில் பொம்மை இருக்கின்றது அல்லவா? ரஹீம், தங்களிடம் யார் இதை கூறியது? ருக்கையா பேகம் அவர்கள் எனக்கு பொம்மையை கொடுக்க போகிறார் என்று ஜாவிதா பேகம் கூறினார். அப்போது அவர் வயிற்றிலும் வலி இருந்தது. உங்களுடைய வயிற்றிலும் வலி இருக்கிறது. அப்படி என்றால் உங்களிடமும் பொம்மை இருக்கின்றது. உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் உச்சரிக்கும் அனைத்து வார்த்தைகளும் கடவுள் மொழி போல் உள்ளது. பேகம் உசூர், தாங்கள் தற்போது அனுமதிக்கும் பட்சத்தில் தர்பாரை நாம் துவங்கலாம். அனுமதிக்கிறேன். அழைத்து வாருங்கள். கருணை காட்டுங்கள் உசூர். இந்த அப்பாவி செய்த குற்றம்தான் என்ன? பேகம் ஷாய்பா, இவன் தனது நண்பனின் மனைவியை தவறாக பார்த்து விட்டார். உசூர், கருணை காட்டுங்கள். உசூர், என் மீது கருணை காட்டுங்கள். அதில் என்ன தவறு இருக்கிறது? இவன் பார்க்க மட்டும்தானே செய்தான்.
அவள் மானம் மரியாதையுடன் ஒன்றும் விளையாடவில்லையே. என்னை பொறுத்தவரையில் இவன் ஒரு குற்றமற்றவன். இவனுக்கு நான் தண்டனை அளிக்க முடியாது. தாங்கள் கருணை உள்ளம் வாய்ந்தவர். குதா தங்களை நன்றாக வைத்திருக்க வேண்டும். நிச்சயமாக தவறு உன்னிடம் இல்லை. உன் கண்கள் தான் தவறு செய்திருக்கிறது. அந்த கண்கள் தானே உன் நண்பனின் மனைவியின் அழகை பார்த்தது. அந்த கண்கள் தானே அவளை அடைய வேண்டும் என்ற ஏக்கத்தை தூண்டியது. ஆகையால் இங்கு குற்றவாளி யார் என்றால் அந்த கண்கள் தான். அதனால் தண்டனையும் கண்களுக்குத்தான் வழங்கப்பட வேண்டும். இவனது கண்கள் வெந்து வெளியில் பிதுங்கும் வரை இவனை கொதிக்கும் நீரில் அமுக்கி வையுங்கள். உசூர் கருணை காட்டுங்கள். உசூர் கருணை காட்டுங்கள். நான் தெரியாமல் தவறு செய்து விட்டேன். செல்லலாம். என் ஆருயிரே, நான் தங்களை ஒன்றும் பயமுறுத்தி விடவில்லையே. இதை பார்த்து தாங்கள் பயப்படும் அளவிற்கு நான் ஒன்றும் செய்துவிடவில்லையே. கூறுங்கள் என் ஆருயிர் கணவரே. இல்லை பேகம் சாய்பா. அவ்வாறென்றால் தாங்கள் பயப்படுவதற்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள். இப்போரை எப்படியும் நாம் ஜெயித்தாக வேண்டும். ஒன்று பலத்தை கொண்டு அல்லது ஏமாற்றி. எப்படியும் வெற்றியே. வெற்றி 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 வெற்றி. வீரர்களே, நாம் எண்ணிக்கையில் குறைவாகத்தான் இருக்கிறோம். ஆனால் முகலாய பேரரசின் வீரர்களுடைய வீரத்தில் நம்பிக்கை இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் எதிரிகளுடைய 100 வீரர்களுக்கு சமமாவீர்கள். ஃபராத் கான், எதிரிகளுக்கு ஒரே ஒரு லட்சியம் மட்டும்தான் இருக்கும். எவ்வாறாவது போரில் வெல்ல வேண்டும் என நினைப்பார்கள். ஷயன்ஷாவை பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய தலையாய கடமையாகும். எப்பொழுதும் நீ அவருடன் தான் இருக்க வேண்டும். தங்கள் கட்டளை நிறைவேற்றப்படும் உசூர். ஜலால், நீ எப்பொழுதும் போரை உற்சாகத்தோடு துவங்குவாய். ஆனால் இம்முறை உனது அனைத்து யுக்திகளுக்கும் என்னிடம் பதில் உள்ளது. புறப்படுங்கள். வெற்றி 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 நமதே. புறப்படுங்கள். வெற்றி 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 வெற்றி.
நாம் மீண்டும் நேருக்கு நேர் சந்தித்து விட்டோம் ஜலால். நேரம் வந்து விட்டது. இனி யாருக்காக காத்திருக்கிறாய்? என்னிடம் ஏற்கனவே நீ வெட்டுப்பட்ட பிறகும் மீண்டும் வந்து என் முன் தைரியமாக நிற்கிறாயா? அபோவாலே! சென்ற முறை நான் உனக்கு உயிர் பிச்சை அளித்தேன் அபுமாலி. ஆனால் இம்முறை நான் உன்னை விடப்போவதில்லை. நீ என்ன எனக்கு உயிர் பிச்சை அளிப்பது? சென்ற முறை நான் இழந்தது போல இம்முறை நீதான் இழந்து தவிக்கப் போகிறாய் ஜலால். இழப்பு உனக்குத்தான். உன் அக்கா நிகார் ஒரு முட்டாள். நான் அவளுக்கு உதவி செய்வதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றாள். அவளை நான் பயன்படுத்திக் கொண்டேன். நீங்கள் சென்று நிகாரின் கதையை முடியுங்கள். யாரோ என் சகோதரியை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும். அது நீதான் என்பதும் தெரிந்துவிட்டது. இனி நான் உன்னை உயிரோடு விடப் போவதில்லை. முதலில் உன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள் ஜலால். ஆக்ராவிலிருந்து உன்னை வெளியேற்றவே இத்திட்டத்தை நான் தீட்டினேன். நீங்கள் இருவருமே முட்டாளாகிவிட்டீர்கள். உன்னால் என் சகோதரியின் நகத்தை கூட தீண்ட முடியாது. சொல்லுங்கள், சென்று ஷகன்ஷாவிற்கு உதவுங்கள். கூறு, நிகார் அக்கா எங்கே இருக்கிறார்? காப்பாற்றுங்கள், நிகார் அக்கா, காப்பாற்றுங்கள், நான் இங்கே இருக்கிறேன். நிகார் அக்கா எங்கே இருக்கிறீர்கள்?
நான் உங்கள் சகோதரன் ஜலால். நிகாரகா, ஜலால், நிகாரகா, என் அருகில் வராதே. நீங்கள் பயப்பட தேவையில்லை நிகாரகா. நான் உங்களுக்கு உதவத்தான் வந்திருக்கிறேன். நீ பொய் கூறுகிறாய். நீ என்னை கொல்வதற்காகத்தான் வந்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். இல்லை அக்கா, நான் அப்படி நினைக்க மாட்டேன். ஏனென்றால் நீங்கள் என் சகோதரி. என்னை விட்டு விடு. யாகுதா, இவ்வளவு காயப்பட்டிருக்கிறது. நீ என்னை கொல்ல வரவில்லையா ஜலால்? இல்லை அக்கா, நான் கனவிலும் கூட அப்படி நினைத்து பார்த்ததில்லை. இனி நீங்கள் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை அக்கா. நான் தான் வந்து விட்டேனே. வாருங்கள் செல்வோம். யாகுதா, நான் எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டேன். அல்லாஹ் என்னை மன்னிக்கவே மாட்டார் ஜலால். நிகாரக்கா, நாம் இதை பற்றி பிறகு பேசிக்கொள்வோம். முதலில் நாம் இங்கிருந்து சென்றாக வேண்டும். நான் என் தம்பியுடைய உயிரை எடுப்பதற்கு முயற்சி செய்துள்ளேன். நான் இந்த குற்றத்திற்கு தண்டனைக்குரியவள் ஜலால். நான் அந்த அபுமாலி போன்ற கைவனை நம்பிவிட்டேன். பேகம் மகாஜோஜக் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்று நம்பிவிட்டேன் ஜலால். என்னை மகளாக நினைக்கிறார் என்று எண்ணினேன். ஆனால் மாற்றான் தாய் என்றுமே மாற்றான் தாய் தானே. அவர் என்னை என் சகோதரனுக்கு எதிராக போர் புரிய வைத்து என்னை பயன்படுத்திக் கொண்டார். என்னை நன்றாக ஏமாற்றி விட்டார். என்னை மன்னித்து விடு ஜலால். மன்னிப்பு கேட்காதீர்கள். சகோதரியை காப்பாற்ற வேண்டியது சகோதரனின் கடமையாகும். நானும் அதை தான் செய்தேன். எவ்வளவு ரத்தம் வழிகின்றது. முதலில் உங்களுக்கு வைத்தியம் செய்ய வேண்டும். முதலில் வாருங்கள் என்னோடு. இல்லை ஜலால், எனக்கு ஒரு இடம் தெரியும். அங்கே சென்றால் எதிரிகளுக்கு தெரியாது. என்னுடன் வா. அபமாலியும் மகாச்சுச்சுக்கும் சேர்ந்து நம்மை 4 புறமும் வளைத்து விட்டார்கள். சரியான வழி நமக்கு கிடைக்கும் வரையில் நாம் அங்குதான் இருக்க வேண்டும். வாருங்கள் நிகாரக்கா. தங்களுக்கு இந்த இடம் பாதுகாப்பானது என்று தெரியும் அல்லவா? ஆம். நிகாரக்கா, நிகாரக்கா, எங்கே இருக்கிறீர்கள்? இதெல்லாம் என்ன நிகாரக்கா? உனது பாஷையில் நம்பிக்கை துரோகம். என்னை பொறுத்தவரையில் இது பழிக்கு பழி. இனி முயற்சியால் லாபமில்லை ஜலால். இப்போது நீ பேகம் மகாச்சுச்சக்கின் கைதி ஆவாய்.